ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு நிறைந்த வெள்ளிக்கிழமை, பிறகு சித்திரை மாதத்தின் 11ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்தின் 24ஆம் தேதி, பிறகு வளர்பிறை அஷ்டமி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி நாம் செல்வ வளம் பெருக மகாலட்சுமி வழிபடுவது மிக சிறப்பு. அதே போல் இன்றைக்கி அஷ்டமி திதியும் உள்ளது, வளர்பிறை அஷ்டமி. அதனால் நாம் கால பைரவரையும் நாம் வழிபடுவது சிறப்பு. அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று வழிபடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே எளிமையாக நாம் வழிபடலாம். அதே மாதிரி செல்வ வளம் பெருக மகாலட்சுமி வழிபடும்போது நாம் கல் உப்பு சேர்த்து அதோடு கூட நாம் ஒரு ஏலக்காயும் வைத்து நாம் வழிபடும்போது நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம சேரும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஏப்ரல் 24 2யும் 6யும் கூட்டினா நாம் சுக்கிர பகவானுக்குரிய 6 எண் வருகின்றது. அதனால் நாம் இந்த உப்பு சேர்த்து அதோட கூட நம்ம ஏலக்காயும் வைத்து வழிபடும்போது நிச்சயமாக செல்வ வளம் பெருக மகாலட்சுமி அருள் புரிவாள். அதே மாதிரி நாம் ஒரு கண்ணாடி பாத்திரமோ, அப்படி இல்லை என்றால் ஒரு பீங்கான் பாத்திரமோ, அப்படி இல்லை என்றால் நாம் இந்த மண் அகல் இருக்குது பார்த்திங்களா, பெரிய அகல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல உப்பு, அதாவது சமைக்கும் உப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதுசாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கல் உப்பை எடுத்து அதில் நிரப்பி அதற்கு மேலே ஏலக்காயை வைத்து நாம் வழிபடும்போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். இரவு வரை நமக்கு நேரம் இருக்கிறது. அதனால் நம்ம சுக்கிர ஒரு டைமில் கூட நாம் இந்த கல்லுப்பை வைத்து நாம் செய்யலாம். அதே மாதிரி 24, அதாவது 24, இது நமக்கு கையில் சுக்கிரமேடு அந்த இடத்துல கூட எழுதி நம்ம ரெட்டோ அல்லது பச்சை நிற பெண்ணால் நம்ம எழுதி ரவுண்டாக நம்ம அது மேலே போட்டு அதற்கு மேலே நாம் ஏலக்காயை வைத்து கையில் ஏலக்காயை வைத்து வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு தான் நாம் அந்த உப்பு வைத்திருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தின் மேலே அந்த ஏலக்காயை வைத்து வழிபட வேண்டும். அதே மாதிரி சித்திரை 11 இன்னைக்கு இந்த ஒன்றை நம்ம கூட்டினோம்னா கூட்டுத்தொகை 2 மகாலட்சுமிக்குரிய நாள். அதனால் செல்வ வளம் பெருக நாம் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிர பகவானுக்குரிய மொச்சை இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை மொச்சை, அது ஒரு பித்தளை தட்டிலோ அல்லது ஒரு செம்பு தட்டிலோ நாம் மொச்சை பருப்பை வைத்துட்டு அதற்கு மேலே அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெயும் நெய்யை ஊற்றி நாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். அதாவது நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னா செய்ய வேண்டாம். பிறகு இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளம், அதாவது நமக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் நமக்கு வருவதற்கு ஏதாவது தடங்கள் இருந்தால் அது நீங்கும் என்று சொல்வார்கள். கால பைரவருக்கு சிவபெருமானை அதிபதி. அதனால் நாம் சிவனையும் இன்றைக்கு வழிபடலாம். அதே மாதிரி நாம் வீட்டின் அருகில், அதாவது நாய்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதுங்களுக்கு நாம்